வணக்கம் மக்களே, என்னோட பேரு ரிஷிகேஷ். நான் பொள்ளாச்சியில வானவராய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல பிஎஸ்சி ஹானஸ்ட் அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இருக்கேன். தமிழ்நாட்டுல உள்ள விவசாயம் பாக்குற மக்களோட நிலைமை என்னன்றத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஐயா, உங்க பேரு? ஞானத்துறை. என் பேர் யோசிப். உங்களோட விவசாய அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு நாளும் வருமானத்துக்கு வழி இல்லை, பூரா நஷ்டமாக தான் ஆகிட்டு இருக்கு. நட்டம் தான் எல்லாமே எங்களுக்கு இதுதான் நஷ்டம் தான். இப்போ கேரளாவை நம்பி தான் நாங்கள் பூ போட்டோம். கேரளா ஓணத்தை நம்பி. ஓணத்தில் எங்கள் அரசு ஒன்றும் இது கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டு பொருள் எல்லாமே ரிவர்ஸ் தான் வருது. அழிவு வந்தனாலும். ஆமாம், இப்போ விவசாயம் பண்ணுற செலவோட நம்ம உரம் போடுறத விட மருந்து செலவு அதிகமாக இருக்குது. எந்த விவசாயம் பார்த்தாலும் நட்டம் தான் வருது. எதை பார்த்தாலும் நட்டம் தான் வருது. 2 பேர் மட்டும் வச்சா தப்பிக்க முடியும். ஆடாமல் இப்போது கேரளாக்காரங்களுக்கு ஓணத்துக்கு போட்டு வச்சுருக்கு. இந்த வட்டம் ஓணம் கொண்டாட மாட்டாங்க, விலையில் ஒன்று இல்லாது. நான் அக்க முடியாமல் கிடக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் போன வட்டமும் போட்டு சுனாமி இருந்தால் இந்த வட்டம் எப்படி ஆகி போகுது. நட்டமாக இருந்தாலும் எதுக்கு நீங்கள் யாருமே அதே தான் வேலை ஆகிட்டு இருக்கு. வேறு எந்த தொழில் இல்லை, இதே வேலை அதுதான் பார்க்க முடியாது. பயிற்றை வச்சுட்டு அந்த நோயோட போராடுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ மருந்துலாம் விதவிதமாக வேங்கி வச்சு அடிச்சு தான் பார்ப்போம். அது ஒரு இடத்துக்கு கட்டுப்பட முடியும். கிலோ 150 ரூபாய்க்கும் போவோம், 200 ரூபாய்க்கும் போவோம். இது ஒரு கிலோ ஆயதுக்கே 30 ரூபா 35 ரூபா வரும். ஆயுதத்துக்கு ஒரு ஆள் 10 கிலோ தான் ஆயும். இந்த அழிவு வந்ததுல அந்த நிலச்சரிவுனால இப்போ நம்ம பூ இந்த வட்டம் எடுபடாது. பறிக்க ஆள் சம்பளம் கூட இல்லைல்ல, பறிக்க ஆளுக்கு கூட கொடுக்குறதுக்கு சம்பளம் வராது. அதனால் அப்படி கிடக்கு, பறிக்காமல் கிடக்கு. இது போட்டது இப்போ இப்போதைக்கு போட்டதே வேஸ்ட்டாக ஆகி போச்சு. இப்போ தக்காளி போட 5 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு தோடு அள்ளி போடுறாங்க. இப்படி தான் நாங்கள் விளைய வச்சு கொண்டு போகும்போது விலை வராது. ஒரு அங்கே இருக்க மேலே வர முடியும். என்ன பண்ணால் இது மாறும்னு நினைக்கிறேன்? ஒன்றும் மாறாது. இதான் நம்ம கடையில் கிடைச்சிருக்குது. இதுதான் விவசாயிகளோட நிலைமை. இது எல்லாத்தையும் மாற்றணும்னா விவசாயம் படிக்கிற உங்களால தான் முடியும். இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ரிஷிகேஷ் ஃப்ரம் வானவராய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். தேங்க்ஸ்.